ஐயா அந்த மாந்திரவாதி புலையனவன் மகளான மாபிசக்கிய திரவியத்தை கொள்ளையிட எங்க மாந்திரவாதி பெரும்புலைய மாயாண்டி சுடலையத்தான் ஐயா வேட்டைக்குத்தான் அனுப்பி எல்லோ ஏழு பொதிமாடு பத்தி கொண்டு ஒரு பகவதியா வாசலுக்கு வாரானே பெரும்புலைய எங்க மாயாண்டி சுடல மகிமையத்தா அந்த மாந்திரவாதி அறியாமல் அவன் பகவதிக்கு விலங்கு பூட்டி ஏழு கிடாரோ திரவியத்தை காளி பெரும்புலைய அவன் கொள்ளையிடும் வேளையில திரவியத்தை ஏழு பொதி மாட்டில் போடும் போது மாயானோ தன்னாதில எங்க வேட்டையாடும் சுடலையா ஏடா ஏடா பெரும்புலையா நீ என்னுடைய காவலில திரவியத்தை கொள்ளையிட்ட ஒன்ன சும்மா நான் விடவே மாட்டேன் ஒன்ன கருவருக்க வாரே நடா என்று சுடுகாடு சாம்பலைத்தான் சுடல ஈசன் கையில் எடுத்து ஐயா கொட்டார கரையதற்கு அம்மா பகவதி மேல் போடுவாரா விலங்கு சுக்கு சுக்கா நொறுங்குதையா ஏ அம்மா அம்மா பகவதிய அந்த களவு செய்த காளி புலையனத்தான் நான் கருவறுத்து வருவேன் அம்மா அம்மா கொள்ளையிட்ட புலையனைத்தான் கொடியறுத்து வருவேன் அம்மா எனக்கு வாழ்த்தி வரோம் கொடுத்திடம்மா போய் வாரேன் புலையன் கோட்டை நீ வாழ்த்தி வர எனக்கு தரலையானா அம்மா வல்லையத்தா என்று வரங்களையும் பெற்று கொண்டு புலையன் கோட்டைக்கு வாராரு ஐயா வாராரு எங்க பொல்லாத சுடலையோ ஒரு பாம்பாட்டி சித்தனை போ பகவா மகே வடிவம் கொண்டு புலையனுட கோட்டையில எட்டோட 8 நாளா இங்க ஈச மகன் சுடல மாயாண்டி பாம்பாட்டம் செய்யும் போது அந்த புலைய மகா மாவிசைக்கு அப்பன் கொள்ளையிட்டு கொண்டு வந்த அவ ஆபரணத்தை பூட்டுதாள அவ 7:30க்கும் மேலிருந்து சுடலை பாம்பாட்டம் பார்க்கும் போது அவ மூக்கில் அணிந்த பில்லாக்கு பளிரென்று வெளிச்சம் போட இத பார்த்தாரே சுடலையா இவதானோ புலைய மகா அணிந்த அம்மா பில்லாக்க இந்த புலைய மகா அணிந்திருக்கா அவ கோட்டைக்குத்தான் நம்ம போகணுமா கற்பழிக்க வேணும் என்று ஒரு இறந்த உண்ணும் ஆண்டி போல அந்த புலையம் கோட்டை
வாராரு ஒரு அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு ஆண்டி மாயாண்டி கேட்ட போது செங்கமலம் ஓடி வந்து அன்னம் போடும் வேளையில ஏடி ஏடி தோழி பெண்ண என் வீட்டுக்காரி உள்ள இருக்க அடியே வேலைக்காரி உனக்கு சோழி என்ன எனக்கு சொந்தக்காரி உள்ள இருக்க அம்மா சோழிக்காரி வேலை என்ன அந்த எஜமானி மாவிசைக்கு எனக்கு அன்னம் போட வேணும் அடி என்று மாயாண்டி சொன்ன போது அந்த செங்கமலம் ஓடி வந்து ஏ அக்கா அக்கா மாவிசைக்கு யாரோ ஒரு பண்டாரோ எங்க இரணம் கேட்க வந்தாரக்கா அன்னம் போட போகும்போது அவரை ஒன்னே அன்னம் கொண்டு வரவே சொன்னார் என்று செங்கமலம் சொன்ன போது அந்த மாவிசைக்கு பெண்ணவளும் அவர் தலையதிலே முக்காடிட்டு முகமதையே தான் மறைத்து எங்க மாயாண்டிக்கு அன்னம் போட பொலைய மகா வார போது ஏடி ஏடி மாவிசைக்கு பிச்சைக்கு நான் வரல எடி பெண்ணும் கேட்டு வந்தேன் அடி அண்ணா வாங்க வரல எடி ஆளனாக வந்தேன் அடி கஞ்சி வாங்க வரல அம்மா மாவிசைக்கு கணவனாக வந்தேன் நான் சோறு வாங்க வரலையம்மா உன்னை சோதிக்கத்தான் வந்தேன் அம்மா அடியே எண்ணி 8 நாளைக்குள்ள அப்பனுட மந்திரமோ இந்த ஆண்டியுட தந்திரமோ கண்டிப்பாக தெரியுமடி உன்னை கருவனானும் கருவழிப்பேன் மாவிசைக்கு அடி கண்ணி பெண்ணே சீரழிப்ப கருவழிப்பா அடிய உருவனானும் உருவழிப்பேன் ஏ மாவிசைக்கு அடி உத்தமிய சிறையெடுப்ப உருவழிப்பா என்று மார்பு தட்டி சபதம் வைத்தார் அவரும் மாயமாக மறைந்தாரே அந்த பொலையமாக மாவிசைக்கு காளி பொலையனிடம் சொல்லுவாளா ஏ அப்பா அப்பா பெரும்புலையா யாரோ ஒரு பண்டாரோ எப்ப இரணம் கேட்க வந்தாரப்பா நான் அன்னம் போடுவோம் வேளையில என்னை எண்ணி 8 நாளைக்குள்ள அவரை கற்பழிப்பேன் என்று சொல்லி சபதம் வைத்து போனாரப்பா அந்த மாவிசைக்கு சொன்ன போது பெரும் பொலையனவே சொல்லுதானே என் மகளே மாவிசைக்கு அந்த சபதம் வைத்த பண்டாரத்தை அவன் காத்தாக பறந்துட்டாலோ நான் கண்டதுண்டோ செய்திடுவேன் பறந்தாலோ அவனை 2 துண்டாக்கிடுவேன் அந்த பொலையனவே சொன்ன போது எங்க ஈசமகே சுடல ஐயா ஐயா இடுக்கு பெலா மூடாதிலே அவரை ஈ போல வடிவம் கொண்டு ஒட்டு கேட்டு நிக்கார இவன் காத்தாக போனோமானா தாலி பெரும்புலைய நம்மள பார்த்துடுவா நம்ம ஈ போல போனோமானா
விசல் சத்தம் கேட்டிடுமே என்று சித்தரும்பு வடிவம் கொண்டு ஒரு செவர் வழியா இறங்குவார அந்த மாவிசைக்கு பெண்ணவளும் 21 தோழியோடு அவ சப்ரமஞ்ச கட்டிலில அவன் தெற்கே தலையும் வடக்கே காலும் அழகு நிறைந்த புலைய மகா அவ அசந்து தூங்கும் வேளையில எங்க மாயாண்டி நினைக்கார அந்த டீப் லைட்டும் எரிகிறதும் இந்த செல்ல மகா தூங்குறதும் அரிக்கிறாமே எரிகிறதும் இலையா தூங்குறதும் அங்க சீரில் பல்பு எரிகிறதும் இந்த செல்ல மகா தூங்குகிறதும் இவள 3:45 நாளிகையில் நம்ம கற்பழிக்க வேணும் என்று ஐயா எலுமிச்சங்கனியா வடிவம் கொண்டு அந்த மாவிசைக்கு மேல எல்லாம் எங்க ஈச மகன் சுடல ஐயா அவர உருளுதாரே பெறலுதாரே அவன் கண்மூழித்து பாப்பா கனி என்று அவன் கையாலே எடுக்க அவன் கண்ணிலையோ வைத்திட்டாளா அவரை வலது கண்ணோ வைத்த போது சுடல ஐயா அவளை இடது கண்ணோ முத்தோ விட்டா இடது கண்ணா வைக்கும் போது வலது கண்ணா முத்தமிட்ட ஆண்ட வந்த மாயாண்டி உக்காட்டு சுடல ஐயா கொலைய மக மாவிசைக்கு பெண்ணவள கைபிடித்த கணவன் போல கைபிடித்த அவளை கற்பழித்தார் மாலையிட்ட மன்னம் போல மாயாண்டி கற்பழித்து கொலையனோட கோட்டை விட்டு செஞ்சுடல வாராரே தெற்கே தலையுமாக வடக்கே காலுமாக படுத்திருந்த புலையமாக வடக்கே தலைய வைத்து தெற்கே அவ கால் நீட்டி அலங்கோலமா படுத்திருக்கா பார்த்தாரே மாயாண்டி கொலையம் பெற்ற புல மகளே கருவருக்க வேணும் என்று காக்காச்சி மலை விலகு கண்ணாடி பொன் சோலையில் 8 விட்டு பிள்ளை மக்கள் 7 விட்டு மலப்பொழிக வைகாசி சாரலில வாழ போட வேணும் என்று வட்டிக்கு பணம் வாங்கி காடு வெட்டி ஒளி கொளுத்தி கட்டை வெட்டி தீ போட்டு ஏகாத கட்டையெல்லாம் வேலிக்கு அடுக்குவாரே 6 உழவுடு ஆட்டு கிடகடை மறித்து 7 நல்ல உழவுடுது எரும மாடி இஞ்சியோடு ஏல வைத்தார் ஏலத்தோடு கிராம்பு கடுக்க சாதிக்க சாதிப்பத்ரி திருமுலகு சரமுலகு கொடி வெள்ளி கிழங்கோடு வாழ பேவாழ நல்ல முந்த கசலியோடு மலை விழ மாசுல்களே பிள்ளைமார் பழியமார்கள் பயிர் செய்யும் வேளையில மாயாண்டி சுடலகித்தா பயிர் வாட அடிக்குதையா இந்த நல்ல மலை விளைய இப்பொழுது அழிக்கணுமே பெரும்புலைய வருவானே இவளைக்கு பாப்பானே புலையனுட புலமக மாவிசைக்கு பெண்ணவளே மாவிசைக்கு நம்ம மாபூச போடலாம் மாயாண்டி மரபிள்ளைக்கு ஓடி வந்து இசைக்கு முத்து பழி அணைத்தான் பரநிலை காவல் செய்தான் ஓங்கி அடிக்க சூறாவளி காத்து போல சொலட்டி அடிக்கார் அசந்து தூங்குதான் இது சமய வேளையில பைத்த அழிக்கணும் குண்டு வாழ பூச்சி போல குருத்து வெட்டா வெட்டுதாரே செவ்வாழ பூச்சி போல செவியறுப்பாரோ ஆள வண்டி நீள பூச்சி ஆள வண்டி பூச்சி ஐயா அறுத்தறுத்து
ஐயா ஐயா ஒரு பூனையா பதங்குதார பதுங்குவாரா ஐயா புலி போல பாய்வாரா ஆயுவாரா பல விளையாடி தல்லவோ அந்த இசைக்கு முத்த உசுப்புதார புதாரே அவன் பதறி மொழித்துட்டானே ஐயா பயிரெல்லாம் அழிஞ்சிருக்க இங்க ஆன வந்து அழிச்சிருக்கு ஆன தடமும் தெரியலைய அவன் ஊருக்குள்ள ஓடி வாரா பழியறிடம் சொல்லுதாரே அந்த பழியமார்கள் பிள்ளைமார்கள் இதுக்கு ஈவலக்க வேணுமானா காளி பொலையனை அழைப்பாரா எங்க மாயாண்டி மகிமையத்தான் ஆந்திரவாதி பெரும்புலைய மனசிலையும் அறியலைய செஞ்சுடல குத்தம் என்று அவன் சிந்தையிலும் நினைக்கலைய நம்ம ஈவலக்க வேணும் என்று மலை விலைக்கு ஓடி வந்து அவன் சேகரித்த பொருட்களை தான் சேர்த்து அவன் கூட்டுதானே வேட்டியில தீட்டுதானே அந்த மையதுவும் பொறுக்காமல் எங்க மாயாண்டி சுடலையா மலை விலைக்கு ஓடி வந்து எடா எடா பெரும்புலையா அடையனை இழைத்த விவரம் என்ன மாயாண்டி கேட்ட போது மாந்திரவாதி சொல்லுதாரே ஆண்டவன் சுடலையா ஒன்னு சிமுளுக்குள்ள பிடி தடைக்க காளி பெரும்புலைய இந்த மலை விலைக்கு வந்தேன் என்று அந்த மாந்திரவாதி சொன்ன போது ஏடா ஏடா பெரும்புலையா உன்னுடைய சிமுளுக்குள்ள அடைபட வேணுமானா இந்த காக்காட்சி மரவிலையில் மாந்திரவாதி பெரும்புலையா எனக்கு எட்டாத வீடம் போட்டு அடே அணி வைத்து மாலை சாத்தி எனக்கு 6 காலம் வீடம் போட்டு அடடே அர்த்த சாம விட்டு வேணும் அப்ப 7 காலம் வீட வேணும் எனக்கு ஏமசாம விட்டு வேணும் நீ கோமரமா ஆடணுமே எனக்கு வெள்ளி நல்ல கிழமையில சாமனடி சாமத்தில எனக்கு 7 வரன் கெட்டணுமே 7வது பரணதில எப்ப ஒருத்திக்கு ஒரு மகா அவ தாய்க்கு தலைமகளும் அடை கல்யாணம் ஆகாம 8 மாத கர்ப்பிணிய எனக்கு பலி தந்தையானா அடே உன்னுடைய சுமுளுக்குள்ள 1008 சொருவத்தில அரைச்சொருவா அகப்படுவேன் எங்க மாயாண்டி சொன்ன போது மாந்திரவாதி சொல்லுதானே ஐயா ஐயா மாயாண்டி நம் கல்யாணமாகாம 8 மாத கர்ப்பிணிய நான் எங்க போய் பாப்பேன் ஐயா அடாய் மை போட்டு பாரடவா எங்க மாயாண்டி சொன்ன போது கொலைய மை போட்டு பார்க்கான அவன் மகளையே கண்டுட்டானே என் அம்மா மகள் சொன்னதுதான் இந்த சுடலையோட வேலைதானா ஏய் ஆண்டவா மாயாண்டி என் மகளை பலி கொடுத்தாவது இந்த மாயாண்டிய பிடிச்சடப்ப சொந்த மகளை பலி கொடுத்தாவது சொந்த மகளை பலி சுடல ஒண்ண பிடிச்சடப்ப அவனுக்கு ஆகாசி மலை விலையில் காளி நல்ல பெரும்புலைய நாளான நாளையில அவன் நல்ல வெள்ளிக்கிழமையில எங்க மாயாண்டி சுடலைக்கு அவன் மண் குலைத்து பீடம் போட்டான் சுடலை என்று பேர் எழுதி அவன் 8 நாளா நோன்பு இருந்தான்
8வது நாளையில மகள பலி கொடுக்க வாரா ஓட்ட மாலை களையலைய பூசின மஞ்சனையும் அழியலைய ஒத்த பந்தங்கையுமாக ஓடி வர அரண்மனைக்கு அடகதவ தட்டுதானே அப்பி ஐமுகமா இருக்க கண்டு பின்னால ஓடுதாள என் மகள மாவிசைக்கு அப்ப நான் வந்திருக்க பலவேளதன்னாதில நம்மளோட சுடலைக்கு வீட்டு கொட நடக்குதம்மா உன்னுடைய கையால ஒருவான பொங்கல் வைத்தா பிறக்கும் பிள்ளை நல்லா இருக்கும் அந்த பெரும்புலையல் சொன்ன போது புலைய மக புலம்புதாள ஏ சண்டாள பெரும்புலையா உன் மையும் பொய்யாச்சு ஆண்டி சொல்ல உண்மையாச்சு மலைவிலைக்கு வரவும் மாட்டேன் மாங்காதுன்னு இருப்பேன் மாமரமும் பார்க்கலைய தேங்காதுன்னு இருப்பேன் தென்னை மரம் பார்க்கலைய மலைவிலைக்கு வந்தேன் நானா மாயாண்டி சுடலைக்கு மல்லிகை பூவாசம் அப்பா பொல மகள வந்தேன் நானா பொல்லாத சுடலைக்கு நம் பிச்சி பூவாசம் அப்பா தலைமகள வந்தேன் நானா தாளாம்பு வாசம் அப்பா நான் வரமாட்டேன் மலை விளக்கி பொலைய மக சொன்ன போது ஏ பார்த்தானே பெரும்புலைய அவன் சுண்டுமைய எடுக்கான அவன் தலையில தடவுதானே மையுடைய மகிமையால அவன் மர்மம் அது தெரியாமல் மாறேனப்பா மலை விளக்கி பட்டி சேலை கட்டட்டுமா பழைய சேலை கட்டட்டுமா தங்க நகை பூட்டட்டுமா நான் சரப்பொழியும் மாட்டட்டுமா பார்த்தாம் பெரும்புலைய என் மகள மாபிசைக்கு கல்லெறிக்கு மிஞ்சிடலாம் கண்டிஷ்டிக்கு மிஞ்ச மாட்டேன் உன் தன்னழக போதும் அம்மா உனக்கு தங்க நகை வேண்டாம் அம்மா பழைய சேலை போதும் அம்மா பட்டி சேலை வேண்டாம் அம்மா என்று தண்டியல வரவழைத்தான் மகளை அழைத்து வாரா என் மாயாண்டிக்கு பலி கொடுக்க எங்க மாந்திரவாதி விரும்புலைய என் மகளை மாபிசைக்கு நீ கீழே இருந்து விட்டு பார்த்தா கூட்டம் வைக்க பிடிக்காது அந்த சுடலைக்கு முன்னால உனக்கு 7வது பரணருக்கு நீ அதுல அமர்ந்திருந்து மாயாண்டி விட்டதையும் மாவிசைக்கு பார்க்கலாமே என்று பரணில ஏற சொல்லி என் மேக்க தலைய வைத்தான் கிழக்கு கால் நீட்டி என் மகளை புல மகளை உட்கார்ந்திருந்து பார்த்த யாரா அந்த சுடலையோட பார்வையது எப்ப உண்மையில பட்டுடுமே சண்டாள பெரும்புலைய அவன் கத்தாள நாள்களித்தான் கருங்கொடி நாள்களித்தான் 4 தூணுக்குத்தான் கைகால கட்டுதானே பாவி தலைமுடிய அவருதானே தலைமுடிய கோதியல்லோ அவன் பரணில சுத்துதானே பொலையா பார்த்தாலே மாவிசைக்கு சண்டாள பெரும்புலையா மாயாண்டி சுடலைக்கு மாசி கிடாயா என வளர்த்த சுடலையுட கோயிலுக்கு சூலாட வளர்த்தாயோ கட்டா வைத்து விடு உன்னை கையெடுத்து கும்பிடுத கண்ணீர் அவடிக்கால என்ன பெத்த மாதாவும் நான் கருவாசனிக்கும் போது கரிமருந்த தின்னாள் இல்ல கருவில் என்ன கலைத்தால் இல்ல நான் உருவாசனிக்கும் போது ஒரு மருந்த தின்னாள் இல்ல உருவில் என்ன கலைத்தால் இல்ல கொப்புள் கொடி பிதைக்கும் போது கூட போட்டு பிதைத்தாள் இல்ல என்று முத்து முத்த கண்ணீர
கொலைய மகமாவிசைக்கு முகமெல்லாம் அடிக்கால ஏய் பார்த்தாரே மாயாண்டி ஏடா எடா பெரும்புலையா ஏ வேளத வருதடா ஏறந்தேறி பலி கொடுத்தா மகளை நான் ஏக்க மாட்டேன் மாயாண்டி சொன்ன போது அந்த கோபம் கொண்ட பெரும்புலைய போல கத்தியத்தான் கையில எடுத்தான் அவன் மாறுவதையும் அவன் மணிக்கொடல உருவுதான மாலையாக போடுதான அவன் ஈரக்கொல தாமரக்கா கொலையை இலையதிலே எடுத்து வைத்தான் ஏ கேட்டு சொல்லல இந்த நீ கேட்ட பலி ஈரக்குல துடிக்கி அடே பெறும் புலையா பெத்த மகடா ரெத்த வாடை ஒத்த மகள் என்றும் பாராமல் பலி கொடுத்தாயடா என் உயிர் இப்ப போனாலும் 8ஆம் பூசைக்கு உன் தலை ஆணை காலாலே அருந்து போகுமாடா இருக்கு இடமெல்லாம் இண்டி எசங்கு கள்ளி கத்தாழை முளைக்கும் என்று சாபம் கொடுக்க எங்க ஊக்காட்டு சுடராய்யா மாவிசைக்கு பெண்ணாவளே மாபூச போடுதாரே மாபூச போட்டல்லவோ 1008 சொருபத்திலே அரசொருவன் தான் எடுத்து சிவனுக்குள்ள அப்படி தடைத்தான் அடைவட்ட விவரம் அது உண்மை என்று தெரியணுமே நீலகண்ட கசமதியிலே சிமிழை போடுவானா செஞ்சுடலாம் மாயாண்டி ஏச்சு மீன் ஏறுவது போல் நீந்தி அவர் வாராரு கொலையன் செவிடதில ஓங்கி செவிட்டில் அடிக்காரு ஏடா ஏடா பெரும்புலையா 8ஆம் பூசை அன்றைக்குத்தான் ஆனப்பலி வேணுமாடா மாயாண்டி கேட்ட போது மறு வெள்ளிக்கிழமையிலே கொட்டார கரையதில ராமராஜா ஆனவரும் அவர் பட்டத்து யானையத்தான் அலங்காரம் செய்தல்லவோ பவன சுத்தி வர போது யானைக்கு முன்னால சுண்டு மைய சுண்டுதானே யானை 4 கால் முட்டமாச்சு இந்த ஊக்காட்டு சுடல ஐயா ஆனப்பலி வாங்குதாரே அதை அறிந்தாரே ராமராஜா இவனுக்கு தண்டனைய இப்பொழுதே கொடுக்கணுமே மறு யானைய கொண்டு வந்து ஆழக்குழிய வெட்டி அரை அளவு குமித்தார் ஆனை காலாலே கொலையன் தலையை எத்த சொல்ல துண்டாக ஓடுதையா இந்த சுடலைக்கு அபாயம் மாயாண்டிக்கு அபாயம் என்று தலையதவும் ஓடும் போது இவ ஊக்காட்டு மாயாண்டி ஒரு மனசில நினைக்காரு ஏடா ஏடா விரும்புறையா உந்தன் உயிர் போகும் போது நீ எந்த பேரை சொன்னதாலே பூலோகம் தன்னாதில புலமாட சாமியாக கோயினை அமர்ந்திருப்பாய் உன்னுடைய மனைவிக்கு புல மாடத்தியால் என்று சொல்லி பேர்நாமம் தான் கொடுத்து உந்தன் மகா மாவிசைக்கு மாபூச போட்டதாலே என்னுடைய காலடியில் அவளுக்கு நிலைய உண்டு என்று ஊக்காட்டு சுடலையா கொள்ளையிட்ட புலையனைத்தான் கொடியறுத்து சுடலையா களவு செய்த புலையனைத்தான் சுடல மாயாண்டி கருவறுத்து வாராரு சுடலையா கருவறுத்து வாராரு தன்னனை தன்னை தன்னோம் தன்னனே